அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாய்ஸஸ் உடைய 3ஆம் பகுதி தான் பார்க்க போகிறோம். வாய்ஸஸ் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ்னால் என்ன, ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றுறதுக்கும் பேசிவ்லேருந்து ஆக்டிவ் மாற்றுறதுக்கும் என்னென்ன 5 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்லேருந்து பேசிவ் எப்படி மாற்றணுன்றதை ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். செகண்ட் பார்ட்டில் ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 ரூல்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆக்டிவ்லேருந்து பேசிவ், பேசிவ் டு ஆக்டிவ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த 3வது பார்ட்டில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டிவ் பேசிவ் பொறுத்தவரையுமே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 4 வகையான சென்டென்ஸில் 3 வகையான சென்டென்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆக்டிவ்லேருந்து பேசிவாகவும் பேசிவ்லேருந்து ஆக்டிவாகவும் மாற்ற முடியும். என்னென்ன? இம்பரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ்க்கு ரிக்வெஸ்ட்டு, அதே மாதிரி ஆர்டர், சஜஷன் எது வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம், சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு, யூ ஆர் ஆர்டர்டு டு அப்படின்னு மட்டும் போட்டு ஆன்சர் எழுதிடுவோம். அதே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு, யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு அப்படின்னு போட்டு ஆன்சர் எழுதிடுவோம். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை அப்படியே கன்சாலிடேட் பண்ணி இங்கே ஒரு டேபிளாக கொடுத்துருக்கேன். சரிங்களா, இந்த டேபிள் ஆக்சுவலாக நீங்கள் படிக்கும் போதே எப்படி படிக்கணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஒன்றா படிங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், இது ரெண்டையும் ஒன்றா படிங்க, ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், இது 3யுமே ஒன்றா படிங்க. 2, 2, 3 அப்படி படிங்க. கடைசியாக மாடல் ஆக்சிலரி மட்டும் தனியாக படிங்க. மாடல் ஆக்சிலரி நான் திரும்பவும் சொல்கிறேன், சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னு படிக்கக்கூடாது, அதை மாடல் ஆக்சிலரின்ட்டே படிங்க. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம இன்ட்ராகேட்டிவ்க்குள்ளே போகலாம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ்னாவே என்னென்னா இட் இஸ் எ கொஷின் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக தெரியும். கேள்விக்குறியோடு முடிஞ்சாவே அது என்னது, இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ட்ராகேட்டிவை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று WH டைப், இன்னொன்று SR/No டைப். இப்போ அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு WH டைப் கேள்வியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து WH வேர்ட் வரும், அதுக்கு அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் வரும், அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது மெயின் வேர்ப் வரும். சரிங்களா, கீழே பாருங்கள் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். வாட் வில் யூ பை ஹியர். அந்த வாட் அப்படின்றது தான் என்னதுன்னா WH வேர்ட், வில் அப்படின்றது ஆக்சிலரி வேர்ப், அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வந்து யூ, மெயின் வேர்பு பைக்கு அடுத்தது அந்த மெயின் வேர்புக்கு அடுத்து என்ன வேணாலும் வரலாம். சரிங்களா, இது ஒரே ஒரு WH டைப்புக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. ஸோ அதுக்கு ரூல்ஸே தனியாக நம்ம பார்ப்போம். என்ன WH டைப்புக்கு அது விதிவிலக்குன்னா WHO, ஹூ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இது விதிவிலக்கு. ஏன்னா ஹூ பாட் த வாட்ச், ஹூ ஸ்கோல்டட் மீ, டைரெக்டாக அந்த WH வேர்டுக்கு அடுத்தது டைரெக்டாக மெயின் வேர்பே கூட வரும். சரிங்களா, ஸோ அதனால் அந்த WHO ஹூக்கு மட்டும் இது விதிவிலக்கு, அதை நம்ம தனியாகவே பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்து SR/No டைப் பாருங்கள். மேலே இருக்கிற அந்த WH டைப் அதே ஸ்ட்ரக்சர் தான், அந்த WH வேர்டை மட்டும் கட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறது என்ன இருக்குது, ஆக்சிலரி வேர்ப், அடுத்தது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது மெயின் வேர்ப். பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் உங்களால் ஆன்சர் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். WH டைப்னா WH வேர்ட், ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், அடுத்தது மெயின் வேர்ப். அடுத்து SR/No டைப்னா டைரெக்டாக ஆக்சிலரி வேர்ப், அடுத்தது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது மெயின் வேர்ப். கீழே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். வில் யூ பை எனிதிங் ஹியர், வில் யூ பை எனிதிங் ஹியர். சரிங்களா, வில்லுன்றது ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட் வந்து யூ, மெயின் வேர்பு பை, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் வரலாம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே SR/No டைப் கொஷினை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்லேருந்து பேசிவ் எப்படி மாற்றுறது, இல்லை பேசிவ்லேருந்து ஆக்டிவ் எப்படி மாற்றுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு கொஷின் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கு. வில் யூ ஹெல்ப் மீ. இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி டைப். ஸோ அதிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்திருக்கேன். வில் யூ ஹெல்ப் மீ. நல்லா பாருங்கள், 3 ஸ்டெப். இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற வீடியோவில் இருக்கிற எல்லா கேள்விக்குமே உங்களாலே ஆன்சர் எழுத முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கொடுத்துருக்கிற சென்டென்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றினா நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடணும், ஆக்சிலரி வேர்பை பின்னாடி கொண்டு போயிடணும், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இந்த வில் யூ ஹெல்ப் மீ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் என்னது, யூ, ஆக்சிலரி வேர்ப் என்னது, வில். ஸோ யூ வில் ஹெல்ப் மீன்னு மாற்றிக்கிட்டோம். ஸோ கொடுத்துருக்கிற இன்ட்ராகேட்டிவ் SR/No டைப் சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். மாற்றின பிறகு அதுக்குனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்ளை பண்ணுறோம். இப்போ இது வந்து மாடல் ஆக்சிலரி டைப்புன்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சுங்களா. மாடல் ஆக்சிலரி டைப்புக்கு என்ன ரூல், சப்ஜெக்ட், மாடல் ஆக்சிலரி, V1 ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் யூ,
மாடல் ஆக்சரி வில், V1 ஹெல்ப்பு, மீ வந்து ஆப்ஜெக்ட். இதை பேசிவ் வாய்ஸில் மாற்றினா நம்மளுக்கு என்ன வேணும்? ஆப்ஜெக்ட், மாடல் ஆக்சரி, பி, V3 பை சப்ஜெக்ட். ஸோ ரூலை நம்ம மனப்பாடம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கேற்ற மாதிரி இந்த சென்டென்ஸை மாற்றுறோம். இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் பாருங்கள், கொடுத்துக்கிற சென்டென்ஸை, அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றின சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸில் எழுதுகிறோம். எழுதும் போது மீ ஐயா மாறுது. என்ன மாடல் ஆக்சரி வந்திருக்கோ அந்த ஆக்சரி வேர்பை அப்படியே போட்டுக்கிறோம். வில், அடுத்தது பி, ஹெல்ப்புடைய V3, ஹெல்ப்புடு, அடுத்தது பைக்கு அடுத்தது சப்ஜெக்ட் யூ அப்படியே தான் வருது. சரிங்களா? ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இது புரியுதுங்களா? இப்போ ஸ்டெப் 3ல் தான் நம்ம ஆன்சரே எழுத போகிறோம். கொடுத்துருக்கிறதுக்கான கேள்விக்கான ஆன்சர் எங்கே தான் எழுத போகிறோம்னா ஸ்டெப் 3ல். என்னென்னா, நம்ம ஐ வில் பி ஹெல்ப்டு பை யூன்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இது நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றின கேள்விக்கான பதில். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கேள்வி என்னது? இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவில் என்ன கேள்வி கொடுத்துருக்கான்? எஸ்ஆர் நோ டைப் கொடுத்துருக்கான். ஸோ எஸ்ஆர் நோ டைப்பில் எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன வேணும்? ஆக்சிலரி வேர்ப் வேணும். ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்குங்களா? ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், அப்புறமா மெயின் வேர்ப். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சிலரி வேர்ப் வேணும். ஸோ இங்கே மேலே இருக்கிற ஸ்டெப் 2ல் இருக்கிற பதிலில் எது ஆக்சிலரி வேர்புன்னு பாருங்கள். வில் தான் என்னது? ஆக்சிலரி வேர்ப். ஸோ அந்த வில்லை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. இந்த பதிலில் இருக்கிற சப்ஜெக்டை ரெண்டாவதாக கொண்டு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் எதுன்னா ஐ தான் சப்ஜெக்ட். ஸோ வில் ஐ, நீங்கள் மேலே எப்படி வில் யூவை இடம் மாற்றினீங்களோ அதே மாதிரி இங்கே வில் ஐயை இடம் மாற்றிக்கிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசமே. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கேள்வி மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லா கேள்வியுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினை ஒரு டைம் நல்லா கவனிங்க. இஸ் ஹீ வாட்சிங் டிவி? இஸ் ஹீ வாட்சிங் டிவி? சேம் இதே தான். ஸ்டெப் 1 என்னது? கொடுத்துருக்கிற சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கிறோம். ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறதுனா என்னது? ஆக்சிலரி வேர்பையும் சப்ஜெக்டையும் இடம் மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு வார்த்தையும் செகண்ட் வார்த்தையும் இடம் மாற்றிக்கிறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹீ இஸ் வாட்சிங் டிவி அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இது வந்து எந்த மெத்தட் அப்படின்னு நம்ம தேடுறோம். ஆக்டிவ் வாய்ஸில் இது என்ன டென்ஸு? இஸ் வாட்சிங், இஸ் ப்ளஸ் V4 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ சப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர் V4 ஆப்ஜெக்ட். இதுக்கு நம்ம பதில் எழுதும் போது ஆப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர் பீயிங், அடுத்தது V3 பை சப்ஜெக்ட். ரூலில் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, நம்பிக்கையில் அது தைரியமாக சொல்லிகிட்டு இருக்கேன். மனப்பாடம் பண்ணியாச்சிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கான இந்த ஸ்டெப்ஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றின கேள்விக்கு பதில் எழுத போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டோம், டிவி கொண்டு வந்தாச்சு. அடுத்து ஆம் இஸ் ஆரில் டிவிக்கு ஈஸ் வந்து கரெக்டாக இருக்கும். டிவி ஈஸ், அடுத்தது பீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வரோம். ஏன்னா அந்த ஐஎன்ஜி நீக்கணுன்னாவே நம்ம என்ன பண்ண போகிறோம்? பீயிங் கொண்டு வர போகிறோம். ஸோ டிவி இஸ் பீயிங், வாட்சுடைய V3 வாட்ச்டு, வாட்ச்டு, அடுத்து பை சப்ஜெக்ட் ஹீ கடைசியாக போச்சுன்னா ஹிம் அப்படின்னு நம்ம மாற்றியாச்சு. சரிங்களா? ஸோ டிவி இஸ் பீயிங் வாட்ச்டு பை ஹிம். ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டெப் 3ல் தான் நமக்கு கொடுத்துருக்கிற இன்ட்ராகேட்டிவ்க்கான ஆன்சர் நம்ம எழுத போகிறோம். என்ன நம்மளுக்கான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்? எஸ்ஆர் நோ டைப் கேள்வி. எஸ்ஆர் நோ டைப் கேள்வி எப்படி இருக்கும்? எடுத்த உடனே ஆக்சிலரி வேர்ப் வரணும். இப்போ மேலே பாருங்கள், 1 2 இடம் மாற்றணும் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 2 இடம் மாற்ற போகிறோம். ஸ்டெப் 2ல் இருக்கிற 1 2 இடம் மாற்ற போகிறோம். என்னது ரெண்டாவதாக இருக்குது? ஈஸ் முன்னாடி இருக்குது. சரிங்களா? ஸோ ஈஸை ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். ஆக்சிலரி வேர்பை ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். ஸோ டிவி ஈஸ்ன்றதை ஈஸ் டிவின்னு மாற்றிக்கிறீங்க. மீதி பாருங்கள் அப்படியே எழுதிக்கலாம். புரிஞ்சிருச்சிங்களா? சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸ்டெப் 1 ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறீங்க. ஸ்டெப் 2 அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் எழுதுறீங்க. ஸ்டெப் 3 ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறீங்க. 1 2 இடம் மாற்றிக்கிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ம் வேர்பில் சில எக்ஸப்ஷனல்லாம் இல்லை, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? டிட் ஹீ ரைட் எ லெட்டர்? டிட் ஹீ ரைட் எ லெட்டர்? இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு சேம் அந்த 1 2 இடம் மாற்றணும். ஹீ டிட் ரைட் எ லெட்டர் அப்படின்னு இடம் மாற்றியாச்சு. என்ன இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னா, ஒரு டூ ஃபார்ம் வேர்ப் கூட மெயின் வேர்பை சேர்த்தும் போது அந்த வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். சைடில் பாருங்கள் கொடுத்துருக்கேன். ஒரு டூ அப்படின்ற ஒரு வார்த்தை கூட ஒரு மெயின் வேர்பை நீங்கள் கூட்டினீங்கன்னா அந்த மெயின் வேர்ப் அப்படியே வரும். இப்போ டூ ப்ளஸ் கோ தான், டூ ப்ளஸ் கம் தான், டூ ப்ளஸ் பை தான். சரிங்களா? அதே ஒரு டஸ் கூட ஒரு வேர்பை நீங்கள் கூட்டினீங்கன்னா அந்த வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணி வரணும். டஸ் ப்ளஸ் கோஸ், டஸ் ப்ளஸ் கம்ஸ், டஸ் ப்ளஸ் பைஸ் அப்படின்னு எழுதுவோம். அதே டிட் அப்படின்ற ஒரு வேர்ப் கூட ஒரு மெயின் வேர்பை கூட்டினீங்கன்னா அந்த வேர்புடைய V2 அதாவது பாஸ்ட் டென்ஸ் நம்ம எழுதிக்கணும். டிட் ப்ளஸ் வெண்ட்,
டிட் ப்ளஸ் கம் கேம், டிட் ப்ளஸ் பை பாட் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக் படி இங்கே டிட் ப்ளஸ் ரைட் என்னென்னா ரோட் அப்படின்னு நம்ம மாற்றியாச்சு. ஹீ ரோட் எ லெட்டர். இப்போ இந்த ஹீ ரோட் எ லெட்டருக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 2ல் பேசிவ் வாய்ஸ் எழுத போகிறோம். சப்ஜெக்ட் V2 ஆப்ஜெக்ட்டுங்களா, இதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். ஸோ அந்த லாஜிக் படி எழுதும் போது எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம் எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்தது ஸ்டெப் 3ல் நம்ம எப்பயும் போல் என்ன பண்ண போகிறோம், 1-2 இடம் மாற்ற போகிறோம். 1-2 இடம் மாற்ற போகிறோம். ஸோ வாஸையும் ஆ லெட்டரையும் இடம் மாற்ற போகிறோம். வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம். புரியுதுங்களா இது? சரிங்களா? பாருங்கள், இவ்வளோ தான் ஆன்சர். நம்ம இன்ட்ராகேட்டிவில் எஸ்ஆர்னோ டைப் தெரிஞ்சிருச்சுன்னா WH டைப் தெரிஞ்ச மாதிரி தான். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்த்திக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ எஸ்ஆர்னோ டைப் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இங்கே ஒரு கேள்வி எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க, இதுக்கு நீங்களே ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஹேவ் யூ இன்வைட்டட் ராமன் டு தி பார்ட்டி? ஆன்சரும் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நீங்களே ட்ரை பண்ணிட்டு அப்புறமா அந்த ஆன்சரை பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் WH டைப் பார்க்கலாங்களா? WH டைப்ன்றது சேம் எஸ்ஆர்னோ டைப் பண்ண அதே ஸ்ட்ரக்சர், அதே மெத்தட். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 தான். என்னென்னா WH வேர்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்துருக்கோம், ஆக்ஸிலரி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா அது வந்து எஸ்ஆர்னோ டைப். அந்த ஆக்ஸிலரி வேர்புக்கு முன்னாடி WH வேர்டு வந்துருச்சுன்னா அது என்னது, WH டைப்புன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வர WH டைப் வார்த்தையை தனியாக எடுத்து எழுதிக்கிறீங்க, தனியாக வச்சுக்கோங்க, கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் இதில் எக்ஸ்ட்ரா பண்ணுற விஷயம். இப்போ ஹவு வில் யூ ஃபினிஷ் தி ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, இதில் வந்து சேம் இந்த சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிடும். அந்த ஹவ்வை மறைச்சிக்கோங்க, ஹவ் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. வில் யூ ஃபினிஷ் தி ஒர்க் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றும் போது யூ வில் ஃபினிஷ் தி ஒர்க். ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரியுதுங்களா? இப்போ இந்த யூ வில் ஃபினிஷ் தி ஒர்க்குக்கு நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுத போகிறோம். எழுதும் போது என்ன ஆன்சர் வருது, தி ஒர்க் வில் பி ஃபினிஷ்டு பை யூ அப்படின்ட்டு வரப்போகுது. சரிங்களா? இப்போ கடைசியாக கவனிங்க, 3வது ஸ்டெப்பை ஒரு டைம் கவனிங்க. நம்மளுக்கு WH டைப் கேள்விக்கு எழுத போகிறோம். WH கேள்வியில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரணும், WH வேர்ட் வரணும். ஸோ இந்த கேள்வியில் என்ன WH வேர்டு வந்திருக்கோ அந்த வேர்டை அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். எல்லா கேள்விக்குமே எக்ஸப்ட் WHO ஹூ மட்டும்தான் அது எக்ஸப்ஷனல். சரிங்களா? அதுவும் தனியாக கீழே கொடுத்துருக்கேன். WHO ஹூ தவிர மீதி எந்த WH வேர்டு வந்தாலும் அந்த வேர்டை தூக்கி அப்படியே போட்டுக்கணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹவ் தூக்கி அப்படியே போட்டாச்சு. அடுத்து ஆக்ஸிலரி வேர்ப், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 2ல் இருக்கிற ஆக்ஸிலரி வேர்ப் இங்கே வந்து வில் அப்படியே வருது. சில நேரங்களில் கேள்வியில் மாறும். சரிங்களா? ஸோ ஸ்டெப் 2ல் இருக்கிற ஆக்ஸிலரி வேர்ப் என்னென்னா வில், அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. அடுத்தது தி ஒர்க்கை இடம் மாற்றிக்கிறீங்க. ஸோ அங்கே நம்ம 1-2 இடம் மாற்றினோம் இல்லைங்களா, இங்கேயும் அதே மாதிரி தான் 1-2 இடம் மாற்றுறீங்க. முன்னாடி அந்த WH வேர்டை போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா விஷயமும் நம்ம பண்ணலை. சரிங்களா? புரியுதுங்களா? அது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வென் வில் யூ புக் த டிக்கெட்ஸ் டு பெங்களூரு. இது அதே மாதிரி அந்த வென்னை வந்து மறைச்சிக்கோங்க, மீதிக்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுங்க. ஸோ வில் யூவை யூ வில் மாற்றியாச்சு. அடுத்து அந்த யூ வில் மாற்றின அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் எடுத்து எழுதுறீங்க. டிக்கெட்ஸ் டு பெங்களூரு இல்லைனா டிக்கெட்ஸ் வில் பி புக்குடு பை யூ டு பெங்களூரு. அந்த பெங்களூரு வந்து பார்த்திங்கன்னா டு பெங்களூருன்றது அட்ஜங். ஸோ அது நடுவுலையும் வரலாம், ஆரம்பத்துலேயும் வரலாம், லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஸ்டெப் 3ல் பாருங்கள், நம்ம ஆன்சர் எழுதும் போது அந்த WH வேர்டு எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். எழுதின பிறகு இங்கே எப்படி நம்ம அந்த 1-2 இடம் மாற்றணுமோ அதே மாதிரி இங்கேயும் மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ டிக்கெட்ஸ் டு பெங்களூரையும் வில்லையும் இடம் மாற்றிக்கிறோம். ஸோ வில் டிக்கெட்ஸ் டு பெங்களூரு பி புக்குடு பை யூ. புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான். ஏன்னா WH டைப்பும் எஸ்ஆர்னோ டைப்பும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ்ஆர்னோ டைப் பார்த்த பிறகு WH டைப்புக்கு வாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த 3rd கொஸ்டின் பாருங்கள், சேம் அதே தான். ஒய் ஹாவ் யூ லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஹோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மறைச்சிக்கோங்க, மீதி இருக்கிறத 1-2 இடம் மாற்றிக்கோங்க. ஹாவ் யூவை யூ ஹாவ் அப்படின்னு நம்ம மாற்றியாச்சு, ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கான பதிலை நம்ம ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. பதில் எழுதின பிறகு ஸ்டெப் 3ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த WH டைப்புக்கு ஏற்ற மாதிரி எழுத போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருது, அந்த WH வேர்டு ஒய் என்னவோ அதை அப்படியே போட்டுக்கிறோம். யுவர் பிரதரையும் ஹேஸையும் இடம் மாற்றிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா ஆக்ஸிலரி வேர்ப் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரணும். WH வேர்ட், அடுத்து ஆக்ஸிலரி வேர்ப், அடுத்து சப்ஜெக்ட், அந்த மாதிரி நம்ம போய்க்கிறோம். நம்ம அடுத்த ஸ்டெப் 4th கொஸ்டினும் 5th கொஸ்டினும் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். இது டிட் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, டூ ப்ளஸ் கம் தான், டஸ் ப்ளஸ் கம் கம்ஸ், டிட் ப்ளஸ் கம்
கேம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த லாஜிக்கில் இந்த 2 கேள்வியுமே கொடுத்துருக்கேன். இது 2யுமே அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணியாச்சுங்களா? ஓகே. இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லா WH வேர்டுக்குமே வாட்னா வாட் தான், வென்னா வென் தான், ஹவுனா ஹவு தான், ஒய்னா ஒய் அப்படியே பயன்படுத்திக்குவோம். ஆனால் ஹூ வந்தால் மட்டும் என்னென்னா அவனுடைய ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரே மாறுறதுனால ஹூ மட்டும் பாருங்கள் என்னவா மாறுதுன்னா ஹூம் அப்படின்ட்டு மாறுது. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ சேஞ்சட் இன்டு ஹூம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஹூ வில் அக்செப்ட் திஸ், ஹூ வில் அக்செப்ட் திஸ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூவை எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கு பதில் சொல்கிறது தான் ஹூ. ஹூவுக்கு பதில் சொன்னாவே நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட் இந்த இடத்துல இல்லை. சப்ஜெக்ட் இல்லாதனால அதை எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். மீதி பாருங்கள், வில்ன்றது மாடல் ஆக்சரி, அக்செப்ட்ன்றது V1, திஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8வது ரூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 8வது ரூல், மாடல் ஆக்சரி டைப். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் மாடல் ஆக்சரி எக்ஸ் வில் அக்செப்ட் திஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் வில் அக்செப்ட் திஸ். இதை வந்து பேசிவ் வாய்ஸில் மாற்றலாம். மாற்றும் போது பாருங்கள், திஸ் வில் பி அக்செப்டட் பை, திஸ் வில் பி அக்செப்டட் பை. ஆரம்பத்தில் இருக்கிற அந்த ஹூ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வரும்போது ஹூம் அப்படின்னு மாறுது. சரிங்களா? ஹூமாக மாறுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், எக்ஸ் வில் அக்செப்ட் திஸ் அதை எழுதும் போது திஸ் வில் பி அக்செப்டட் பை எக்ஸ்ன்னு நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா? அந்த எக்ஸுக்கு பதிலாக ஹூக்கான ஹூம் மாறுதுன்றதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே WH வேர்டு வரணுங்களா? WH வேர்டுக்கு அடுத்தது தானே ஆக்சுவலி வேர்டு வரணும். ஸோ இங்கே என்ன WH வேர்டுனா பை ஹூம், யாரால். பை ஹூம் தான் என்னது WH வேர்டு. ஸோ அந்த பை ஹூமை அப்படியே கட் பண்ணிட்டு முன்னாடி கொண்டு வந்துடுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த WH வேர்டுக்கு அடுத்தது ஆக்சரி வேர்ப் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இங்கே பதிலில் என்ன ஆக்சரி வேர்ப்? வில் தான் என்னது ஆக்சரி வேர்ப். ஸோ பை ஹோம்க்கு அடுத்து அந்த வில்லை அப்படியே எடுத்து போட்டுக்கிறீங்க. மீதி என்ன கேள்வியில் இருக்கோ அதை தூக்கி அப்படியே எழுதிக்கிறீங்க. பை ஹோம், திஸ் வில்லை இடம் மாற்றியாச்சு. ஒன்றும் இல்லை, அந்த 1 2 இடம் மாற்றியாச்சு. சரிங்களா? பை ஹோம் வில் திஸ் பி அக்செப்டட். இன்னொரு கொஸ்டினை எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஹூ ஹேஸ் அரேஞ்சடு திஸ் மீட்டிங், ஹூ ஹேஸ் அரேஞ்சடு திஸ் மீட்டிங். ஹூன்றது எக்ஸ்ன்னு வச்சாச்சு. ஹேவ் அதில் வந்து ஹேஸ் வந்திருக்கு, அடுத்து V3 வந்திருக்கு. ஹேவ் ஃபார்ம் வேர்புக்கு அடுத்து வந்தாவே அது என்னது V3 தான். சரிங்களா? ஏன்னா அன்றைக்கே சொன்னால் நம்ம பாட்டுக்கு வித்தியாசம் சொல்லியிருப்பேன். திஸ் மீட்டிங் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் நம்ம எழுதுகிறோம். திஸ் மீட்டிங் ஹாஸ் பீன் அரேஞ்சடு பை எக்ஸ்ன்னு எழுதுகிறோம் இல்லைங்களா? அந்த எக்ஸுக்கு பதிலாக ஹூ சேஞ்சட் இன்டு ஹூம் அப்படின்னு போட்டாச்சு. திஸ் மீட்டிங் ஹாஸ் பீன் அரேஞ்சடு பை ஹூம். இப்போ நம்ம எப்பயும் போல் WH வேர்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடும். இங்கே என்ன WH வேர்டு? பை ஹோம் அப்படின்றதா WH வேர்டு. அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், திஸ் மீட்டிங்கும் ஆஸ், அதாவது 1 2 இடம் மாற்றியாச்சு. ஆஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்சடு. மீதி இருக்கிறத அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ எல்லா WH டைப்புக்கும் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் மற்ற மெத்தட் விட ஹூ மெத்தட் ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாத்துக்குமே 3 ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதுவோம். இதுக்கு மட்டும்தான் 2 ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிடுவோம். சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ்ஆர்னோ டைப்பு, WH டைப்பு. அடுத்தது வந்து WH டைப்லேயே ஹூ மட்டும் எப்படி தனியாக எழுதுறது அப்படின்றது. இப்போ 10th புக்கில் ரீசெண்டாக இந்த நியூ டைப் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்னென்னா சப்ஜெக்டே இல்லாத கேள்விகள். சப்ஜெக்ட் யாருன்னு தெரியல, யார் பண்ணாங்க, அந்த ஆக்ஷனை யார் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற இடத்துல சம்படி, சம் ஒன், நோபடி, நோ ஒன் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸை எப்படி எழுதுறது? Somebody has taken away my book. Somebody has taken away my book. இந்த இடத்துல somebody யாருன்னு தெரியல, யார் எடுத்தான்னு தெரியல. சரிங்களா? இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் அப்படி இருக்குது. நம்ம இந்த as taken வச்சு இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸை மாற்றி எழுதுகிறோம். My book has been taken away by சப்ஜெக்டை நம்ம அந்த இடத்துல எழுதுவோம். இங்கே என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? somebody. ஸோ அந்த somebody எடுத்து அப்படியே எழுதியாச்சு. My book has been taken away by somebody. இதோட நிறுத்தினீங்கன்னாவே ஆன்சர் ரைட்டு தான். ஆனால் அந்த PGTRB கிளாஸஸ்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் அவனே கொடுத்துட்றான். இந்த PGTRB கொஸ்டினில் 4 ஆப்ஷன் அவனே கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினில் இந்த பை சம்படி இல்லாமலையும் கொடுப்பான். ஏன்னா யாருன்னு தெரியல, அந்த டூயர் யாருன்னு தெரியலனா அதை நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மை புக் ஹஸ் பீன் டேக்கன் அவே அதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன் இந்த கேள்வி. அதே சம்படி சம்ஒன்க்கு பதிலாக நோ ஒன் நோபடி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா no one has bought the tickets. The tickets
has been bought by no one எழுதியாச்சு இல்லைங்களா? இப்போ அந்த பை நோ ஒன்னை இல்லாமல் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா டூயர் தெரியாது இல்லைங்களா? டூயர் தெரியலனாவே அதை கட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஆனால் someone, somebody it refers the positive. நோ ஒன் நோபடின்றது அது நெகட்டிவாக ரெஃபர் பண்ணுறதுனால நெகட்டிவ் குறிக்கிற வார்த்தையை நீங்கள் ஆன்சரில் போட்டுட்டு வேணால் அந்த பை நோ ஒன்னை எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நெகட்டிவ் குறிக்கிற வார்த்தை என்னது? நாட் வந்து எப்பயுமே இது கூட தான் வரும்னா ஆக்ஸிலரி வெர்பு கூட மட்டும்தான் வரும். ஸோ இந்த சென்டென்ஸில் ஆக்ஸிலரி வெர்ப் எதுனா ஹேஸ். ஸோ த டிக்கெட்ஸ் ஹேஸ் நாட் பீன் பாட். பாருங்கள், பை நோ ஒன் போட்டிங்கன்னா நாட் வரல. பை நோ ஒன் நான் போடலை, அதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? நாட் வந்து சென்டென்ஸில் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். No one is borrowing the novels from the library. சேம் அதே தான். தி நாவல்ஸ் ஆர் பீயிங் borrowed by no one from the libraryன்னு எழுதியாச்சு. இங்கே பை நோ ஒன் போடும்போது அந்த சென்டென்ஸில் பாருங்கள் நான் நாட் ஆட் பண்ணல. இல்லை சார், அந்த டூயரே தெரியல, நான் எதுக்கு பை நோ ஒன் எழுதணும் அப்படின்றதுக்காக பை நோ ஒன் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பை நோ ஒன் பதிலாக சென்டென்ஸில் என்ன ஆட் பண்ணணும்? நாட் ஆட் பண்ணணும். நாட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை ஒரு ஆக்ஸிலரி வெர்ப். ஸோ இங்கே வந்து ஆக்ஸிலரி வெர்ப் என்னென்னா ஆர் தான் ஆக்ஸிலரி வெர்ப். ஸோ ஆருக்கு அடுத்து தான் நாட் பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த வீடியோவில் கொஞ்சம் எல்லா விஷயமும் பொறுமையாக, ஏன்னா இன்ட்ராகேட்டிவ் நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க. ஸோ டீச்சர்ஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப ஒரு டைம் தெளிவாக பாருங்கள். நம்மளுக்கு வந்து இம்பரேட்டிவ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா வந்துடும். இன்ட்ராகேட்டிவ் பொறுத்த வரையுமே ஒரு 2-3 டைம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பண்ணுங்கள். நீங்கள் நல்ல தெளிவான பிறகு டைரெக்டாக 3rd ஸ்டெப்புக்கு போயிடலாம். சரிங்களா? இந்த இன்ட்ராகேட்டிவ் மெத்தட் உங்களுக்கு உண்மையாகவே புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 8th-லேருந்து 12th முடியல, இப்போ டிஆர்பி லெவல்லே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக டிஆர்பி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.